மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் திண்ணை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் கவி அவர்கள். நீங்க அவர்களை பவள விழா பாப்பாரு நக்கல் பண்றீங்க. இதுதான் தற்குறித்தனம் நான் சொல்றோம். இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும். இல்லைன்னா விஜயால் நடிக்க முடியாது. பக்கத்திலே பிராக்கெட்ல இங்க கையை உயர்த்தவும், இங்க கத்தி பேசவும், இங்க பாசு விடவும்லாம் கையில் இருக்குது. எல்லாத்துக்கும் மூலகாரன் நீங்களும் உங்களுடைய கட்சிக்காரர்களும். ஆதவர்ஜுனாவினுடைய அந்த பிரசன்ஸ்ங்கிறது இவர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுது. பாஜகவின் கையில் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள். எச் ராஜா முன்னாடி சொல்லுவார் இல்லையா, ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரி அவரை பிராண்ட் பண்ணுது. மோடி அங்கிள் ஏன் நீங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கத்தி பேசியிருக்க வேண்டியதானே. கரூரை முடிச்சாச்சு, அடுத்து உங்க ஏரியா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாண்டிச்சேரிக்காரங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க, வரும்போது குழந்தைகளை கொண்டு வராதீங்கன்னு. அதையும் மீறி ஒருத்தர் கொண்டாங்க, நீங்க கொண்டாடக்கூடாது என்ன அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம். 75 வருடத்தை நிறைவு செஞ்சிருக்கிற திமுகவினுடைய பவள விழாவை கொண்டாடும் விதமா அறிவு திருவிழா அப்படின்னு வள்ளுவர் கோட்டத்துல கடந்த வாரம் நடத்தினாங்க. இது குறித்து நிறைய விமர்சனங்கள், ஆதரவும் எதிராகவும் இருந்தது. விஜய் அவர்கள் பகிரங்கமா கேட்கிறாரு, எங்களை பார்த்து திமுக பயந்துருச்சு அப்படின்னு. திமுகக்கு டிவிக்கு பார்த்து பயமா இருக்கா? பயமா இருக்கா அப்படிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பவள விழா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு பவள விழா பாப்பா அப்படிங்கிறாரு. கொள்கை இல்லாத கொள்ளை கூட்டம் அப்படிங்கிறாரு. நீங்க அண்ணாவை உங்களுடைய கொள்கை முன்னோடி அப்படின்னு சொல்றீங்க. அண்ணாவினுடைய பாட்டை பாடி, அண்ணாவினுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி, மக்களிடம் செல் அப்படின்லாம் சொல்லி, நீங்கள் மக்களிடம் சென்றீங்களான்னு நாங்கள் கேட்கல. ஆனால் மக்களிடம் செல்லுன்னு சொன்ன அந்த கோட் சொல்கிறீங்க இல்லையா, அப்போது நீங்கள் பவள விழா பாப்பான்னு நக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் சரி? அந்த கட்சி பவள விழா அடைந்திருக்கிறது யார் மூலமாக? அண்ணாவின் வழியாக. அண்ணாவின் வழியாக மட்டும் இல்லை, அது நீதி கட்சியிலிருந்து அப்புறம் பெரியார் வழியாக அண்ணா வழியாக இன்னைக்கு பவள விழா காணுது. அப்போ அது கொள்கை இல்லாத ஒரு கூட்டம், கொள்ளை கூட்டம்னு சொல்ல. அப்போ முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கு இல்லையா? கொள்கை விதை போட்டு கொள்கையை வளர்த்து எடுத்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் அண்ணா. அன்னைக்கு அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு மாறிடுச்சுங்கிறத கூட நீங்கள் விளக்கமாக சொல்லலை. அப்போது போகிற போக்கில் பவள விழா பாப்பான்னு நீங்கள் நக்கல் பண்ணுறீங்கன்னா, அவ்வளவு நக்கல் பண்ணுகிற இடத்தில் திமுக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த கேள்வி கேட்போம். நீங்கள் வேலிடேட்டாக நம்ம வேலிடேட் பண்ணி பார்ப்போம். திமுக எத்தனை பத்திரிகைகளை நடத்தி, எத்தனை அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் படிக்க வைத்தது. நீங்கள் இன்னைக்கு தற்குறிகள்னு சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு திமுக மேடையில், அதுவும் குறிப்பாக அந்த அறிவு திருவிழாவில். சொல்வதன் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வாக்காளர்கள் தான், எல்லோருமே நமது நண்பர்கள் தான், யாரும் விரோதிகள்லாம் கிடையாது. அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, பொலிட்டிக்கல் தேவை இருக்கலாம். மற்றபடி களத்தில் சின்னதாக சண்டை போடலாமே தவிர அது தனிப்பட்ட முரண் கிடையாது. அவர்களும் மேம்படுறதுக்காக தான் நம்ம கட்சி வச்சிருக்கிறோம், நம்ம அரசு வச்சிருக்கிறோம். நம்மளோட நோக்கம் என்ன? திராவிடம் என்ன, திராவிட மக்களை எல்லாம் உயர்த்துறது தான் நோக்கம். அப்போ தற்கொலைன்னு ஒரு கூட்டத்தை குறை சொல்லக்கூடாதுங்கிற கண்ணோட்டத்தில் ஒருத்தர் சொல்றாரு. ஆனால் நீங்க அவர்களை பவள விழா பாப்பான்னு நக்கல் பண்றீங்க. இதுதான் தற்குறித்தனம்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ தற்குறிங்கிறதுனுடைய ஆரம்ப ஊற்றுக்கண்ணாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். அவங்க உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கையில சொல்றாங்க. ஒண்ணு, அவர்கள் தற்குறித்தனம், தற்குறின்னா கைநாட்டு, தன்னுடைய குறியே தானே வகிக்கிறவர், கைநாட்டுங்கிறதான் தற்குறின்னு ஆகி, தற்குறிங்கிறது அப்புறம் தன்னைத்தானே சுயநலமாக வேற எந்த அறிவும் இல்லாதவர், உலகத்தை பிரித்து தெரியாதவர், ஒரு கிணற்று தவளைங்கிற வார்த்தையில் இதெல்லாம் சேர்ந்து அந்த பொருளா இருக்குது. சமூகம் ஒரு பொருள் வார்த்தைக்கான அர்த்தத்தை கொடுக்குது. இன்னைக்கு சமூகம் என்ன வரையான அர்த்தத்தை கொடுத்துருக்குது? அது விஜய் ரசிகன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அது எது மோசமாக இருக்குது. தற்குறிங்கிறதுக்கு காலகாலத்துக்கும் வருகிற அர்த்தத்தை விட
மோசமான அர்த்தத்தை விஜய் வந்ததற்கு பிறகு கொடுக்கிறது. எதை வேணாலும் சொல்லுங்க, தற்கூரின்னு மட்டும் சொல்லாதீங்கிற அளவுக்கு தற்கூரிங்கிற வார்த்தை கேடுகட்ட வார்த்தையாக மாறி போகுது. ஏன்னா நீங்க அப்படி ஒரு அர்த்தத்தை கொடுப்பதற்கு காரணமாயிட்டீங்க. நீங்க அந்த மக்கள் அந்த பசங்களுக்கு பொலிட்டிக்கலா ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? மரத்துல ஏறக்கூடாது. வருகிற ஒரு ரிப்போர்ட்டர் வராரு, அவர் தலையில நீங்க தலப்பா கட்டி விடுறீங்க, அது ஒரு நேஷனல் நியூஸ் ஆகுது. ஆங்கில ஊடகங்கள்ல அசிங்கப்படுத்துறாங்க. அது வெறுமனே விஜய் ரசிகனுடைய அசிங்கமா, தமிழ்நாட்டோட அசிங்கம் எடுத்து போடுவார்ல பீகார்காரன், மற்ற வேற வடநாட்டுக்காரர்கள் சொல்லுவார்கள் என்னன்னா, நீங்க எங்களை வடக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்துற ஒரு ஒரு நேஷனல் மீடியாவில் இருக்கின்ற கூட எப்படி அணுகுன்னு தெரில அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்கல்ல. அப்போ அது வெறுமனே தாவேகா தொண்டர்களை மட்டும் இழிவுபடுத்துறது இல்லை, தமிழ்நாட்டு இளைஞர்களையே மக்களையே அதுதானே பிராண்ட் ஆயிருது. அப்போ இந்த மாதிரி தற்கூரிகள்னு ஒருத்தர பிராண்ட் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாட்டுல எங்க போனாலும் இந்த மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி நடத்துவாங்கன்ற மாதிரியான ஒரு பிராண்ட் ஆயிரும். அது ஒண்ணு மட்டுமான்னு கேட்குறேன். அது ஒண்ணு. அப்புறம் கிரீஸ் தடவுறீங்க, உங்க மேல வந்து பாயிறான், பிடிச்சி உங்களுடைய பவுன்சஸ் தூக்கி வீசுறாங்க, கரண்ட் மேல ஏறுறாங்க. சின்ன குழந்தைக்கு சொன்னா தெரியும், இந்த சுவிட்சை தொட்டா ஷாக் அடிக்கிறது, தொடக்கூடாதுன்னு. ஐயோ அப்படிங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு தடவை கூட அடிச்சிருக்காது, நீங்க சொல்லி கொடுத்துருப்பீங்க சுற்றுங்கிற மாதிரி, அதனாலேயே அந்த சுவிட்சை தொடாது. அப்போ சின்ன குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சென்ஸ், ஒரு அறிவு கூட இல்லாம உங்க மேல இருக்கிற ஆர்வத்தினால், ஒரு தீவிர வெறியினால் வர்றான்னா நீங்க அதை சரிப்படுத்தணும்ல. அப்ப அதை நம்ம செய்யணும்னு ஒருத்தர் சொல்றாரு எதிர் முகாம்ல இருந்து, அவரை போய் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க பவள விழா பாப்பான்னு சொல்லி இழிவுபடுத்துறீங்கன்னா எந்த விதத்தில் சரி? நீங்க அவங்க ஆட்சியில இருந்தாங்க, கலைஞர் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கட்டினாரு, தெற்காசியாவிலே மிகப்பெரிய நூலகம், ஏசிலாம் போட்டு ஒரு மால் மாதிரியா இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான நூலகம் வேற எந்த தென்னிந்தியாவில் எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க? இந்தியாவில் இல்லையே. நான் தெற்கு ஆசியாவிலே பெரிய நூலகம், அதுக்கு நிகராக சமமான நூலகத்தை மறுபடியும் இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பிறகு கலைஞர் நூலகம்னு மதுரையில் தொடங்குறாரு. இப்போ அறிவை பரவச் செய்வதுங்கிறது எங்களுடைய நோக்கம்னு தன் தோளில் தூக்கி போட்டு செயல்படக்கூடிய ஒரு இயக்கத்தை தூக்கி வச்சுட்டு கொள்கை இல்லை கொள்ளைன்னு சொல்றீங்கன்னா, அப்போ இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? இது எந்த தரவுகளும் இல்லை, அடிப்படையும் இல்லை. இப்போ மக்களை படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு சிரத்தை எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையை நீங்க வந்து பிஎம்சி பள்ளிகளை கொண்டு வந்தா நாங்க வந்து பணத்தை ரிலீஸ் பண்ணணும்னு மிரட்டுறது ஒன்றிய அரசு. அதுல மாநில சுயாட்சி இருக்குது, கல்வியை முடக்குற செயல் பாஜகவின் கண்ணோட்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கு. பணம் தரட்டாலும் பரவாயில்ல, 10,000 கோடி நீ தந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கிட மாட்டேன் சொன்னானா சொல்லியா? அப்ப இப்படி போராடிட்டு இருக்கிற ஒரு கட்சியை பார்த்துட்டு கொள்ளை கிடையாது கொள்ளைதான்னு சொன்னா அதை கேட்கிறவர்கள், நீங்க பருப்பொருளா ஆதாரத்தை வச்சுட்டு பேசுனீங்கன்னா கரெக்ட். எதுவுமே இல்லையே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்ப இதையெல்லாம் தான் நாம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது. விஜயின் பேச்சு என்பது ரொம்ப அமைச்சூர். அவர் பேசுவது என்பது உங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டி, நீங்க வந்து களத்துல வந்து உங்களை வீழ்த்தோம், அதெல்லாம் வந்து சவடால். அது வந்து ஒரு திரைப்பட வசனம் மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. இல்ல அவர் என்ன சொல்றாரு, இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப அதே தான் அவங்களும் என்ன சொல்றாங்க, அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வேற எந்த தலைவருக்கும் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கூட்டினதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேல போனா எம்ஜிஆருக்கு பிற்பாடு இவ்வளவு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடரா வந்து விஜய் அவர்கள் இருக்காங்க. விஜய் அவர்கள் தான் 2026 முதலமைச்சர் ஆவாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஆணித்தனமா நம்புறாங்க. எந்த ஒரு கட்சியும் புதிதாக ஆரம்பிக்கிறது, அதுவும் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரனுடைய குடையின் கீழ், வேற காரணம் வந்து ஜாதி ஓட்டுகள் இருக்குன்னு ஆரம்பிக்கிற கட்சிகள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வேணும்னு நிக்காது. புதிய தமிழகத்துக்கு ஆமா, அந்த இடத்துக்கு அவங்களுக்கு அந்த கண்ணோட்டம் இருக்காது. அந்த ரீஜனல் பார்ட்டி அந்த மக்களை முன்னேற்றணும், அதுதான் நோக்கமா இருக்கும். ஆனா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு குறிப்பிட்ட நபரை முன்னிறுத்தி, அதுவும் சினிமாவிலிருந்து வருகிறவர்களை முன்னிறுத்தி வருகிற கட்சி என்ன நினைக்கும், முதலமைச்சர் ஆகணும், நம்ம கீழே ஒரு அமைச்சரவை அமைக்கணும், இதெல்லாம் தான் நினைக்கிறேன். அதில் தப்பு கிடையாது, அது வந்து நான் குற்றம்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு தான் அந்த தகுதி இருக்கு, வேற யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அது ஒரு அதிகபட்ச மிகைப்படுத்தல். இன்னைக்கு புஷ்பா படம் ரிலீஸ் அப்போ அந்த அல்லு அர்ஜுனா திடுப்புன்னு வந்தாரு, எவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு எத்தனை பேர் இறந்து போனாங்க. அதனால ஆந்திர பிரதேசத்தையே வந்து கைப்பற்றுவதற்கு எனக்கு ஆற்றல் இருக்குன்னு அவர் சொல்ல முடியுமா? அது ஒரு, அதாவது கொக்கோ கோலாவில் இருக்கக்கூடிய அந்த ஏர் மாதிரி, கொஞ்ச நேரம் நீங்க திறந்து வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். நீங்க ஒரு 10 நாள் நீங்க வெளியில வாங்க, உங்கள் மேல இருக்கிற அந்த கரிஸ்மா காணாம போயிடும். ஏற்கனவே இப்போ தொலைஞ்சு போச்சு. நீங்க வரும்போது நீங்க ஏதோ ஜீவ ரட்சிகன், எதையோ காப்பாற்ற போறவர் நினைச்சாங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு கொள்கையை, அண்ணாவின் கொள்கையை மறந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை மறந்துட்டீங்க.
ஒரு ஸ்கிரிப்ட் இல்லைன்னா உங்களால அங்க ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. உங்க கூட்டத்துக்கு வந்தவன் செத்து விழுந்துகிட்டு இருக்கிறான், உடனே ரியாக்ட் பண்ணணும். நீங்க ஸ்கிரிப்ட் இல்லைன்னா பேச வர மாட்டீங்க, அதனால தான் ஓடுறீங்க. ஓடுவது என்பது வெறும் பயம் கிடையாது. அங்க ஏதோ நடந்து போச்சு, அதுக்கு என்ன சொல்லுவது, இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும். இல்லைன்னா விஜயால் நடிக்க முடியாது. நீங்க எம்ஜிஆர் விட்டுருங்க. எம்ஜிஆர் வந்து 53ல திமுகக்குள்ள வராரு, 72ல கட்சி ஆரம்பிக்கிறாரு, 19 வருஷம். அண்ணா 49 தொடங்கி 69, 20 வருஷம். நீங்க அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக. அந்த கட்சிக்கு அது கொள்கை இல்லாத கொள்ளை கட்சி நீங்க சொல்றீங்கன்னா எப்படிப்பட்டது? அப்போ எம்ஜிஆரை பொறுத்தவரை 20 வருடம், கிட்டத்தட்ட 20 வருடம் திமுகவிலேயே இருந்து இது பண்ணவர். இன்னொன்னு 67ல எம்எல்ஏ ஆயிடுறாரு. 67ல இருந்து 72 வரலும் கிட்டத்தட்ட 9 வருடங்கள் திமுகவினுடைய எம்எல்ஏ. சரிங்களா? 76ல அவரு அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிற வரலும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி அனுபவபூர்வமாக வந்த ஒரு தலைவனை நம்ம ஒப்பிட முடியாது, உங்களோட சமமே கிடையாது. இன்னொன்று, எம்ஜிஆரை பொறுத்தவரையிலும் இதை விட அதிக கரிஸ்மா இருந்துச்சு. ஆனால் இதை விட அவர் ரொம்ப இறங்கி டவுன் டு எர்த் மக்கள்கிட்ட போனார். ஒவ்வொரு திமுக மேடையிலும் இருந்தார். கூட்டம் வருகிறது ரைட்டு, வந்த கூட்டத்தில் இருந்து பேசி மக்கள்கிட்ட பேசிட்டு போகிறது இருக்கு இல்லையா? எத்தனை மேடைகள்ல அவர் பேசியிருக்கிறாரு திமுக மேடைகளில். அப்படி பேசி தானே அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. இப்போ உங்களை மாதிரி நான் வந்து மேலிருந்து இறக்கப்பட்டவர் கிடையாது. அவர் கீழே இருந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டு மறுபடியும் கீழே மக்களோட இருந்தவர். அதனால உங்களுக்கும் அதுக்கும் ஒப்பிட முடியாது. சரி, உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் விஜயகாந்த் எடுத்துக்கங்க. விஜயகாந்துக்கு ஒரு ஸ்பான்டானிட்டி உண்டு. நீங்கள் வருகிற தேர்தலில், வருகிற இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியுமான்னு ஜெயலலிதா கேட்ட உடனே டக்குன்னு நீங்கள் பெண்ணாகரம் தேர்தலில் ஜெயிச்சிங்களா, ஆளுகிற கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி ஸ்பான்டானிட்டியில் அடிக்கிறார். அது ஸ்கிரிப்டா? யாராவது எழுதி இந்த இப்படி கேட்பாங்க, நீங்க இப்படி பதில் சொல்லுங்க, அப்படியா, இந்த இடத்தில் கையை உயர்த்தவும், இந்த இடத்தில் இப்படி ஜெயலலிதா. அப்படி அந்த அளவுக்கு குறைச்ச விஜய் வந்து ஒரு பொம்மை தலைவரா? ஆமா இருக்குல்ல. நான் முந்தைய ஸ்கிரிப்டே வெளியில வந்துச்சு. அவர் பேசுனதுக்கு பக்கத்திலே பிராக்கெட்ல இங்க கையை உயர்த்தவும், இங்க கத்தி பேசவும், இங்க பாஸ் விடவும்லாம் கையில இருக்குது, அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்குது. அப்போ இப்படி பார்த்து பேசுனதுனாலதான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லைன்னா ஒன்றும் வர மாட்டேங்குது. நீங்க ஸ்கிரிப்ட் கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு கொள்கை மறந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு ரொம்ப நேரம் காத்திருக்கீங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட கரிஸ்மா எப்படி ஒரு கொக்கோ கோலாவை திறந்து வச்சா கொஞ்ச நேரத்தில் அந்த கேஸ் வெளியில் போனதுக்கப்புறம் அது பச்சை தண்ணியை விட மோசமாகிவிடும். நீங்கள் பச்சை தண்ணியை கூட சாதாரணமாக குடிக்கலாம், அது எப்போதும் அன்றாட புழக்கத்துக்குள்ளது. நீங்கள் ஃபிஷ் இறங்கி போன ஒரு ஃபேவரட்ஸை நீங்கள் எப்படி குடிக்க முடியும்? குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை தான் இவருக்கு இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வந்தப்போ இருந்த ஒரு எதிர்பார்ப்பு எந்த ஒரு மக்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லுங்க, கிடையாது. சொல்லுவாங்க அவங்க கட்சிக்குள்ள இருந்து ஒரு ப்ரொபகண்டா சொல்லுவாங்க, அத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, இத்தனை பெர்சன்டேஜ். என்ன பெர்சன்டேஜ் இருக்கு? அதுவும் 41 உயிர்கள் இறந்ததுக்கு பிறகு அது ஒட்டுமொத்தமாக அழிந்தொழிந்து போயிடுச்சுங்க தான் என்னுடைய கருத்து. இல்லை, இப்போ நீங்க கரூர் துயர சம்பவத்தை குறிப்பிட்டீங்க. அந்த கரூர் சம்பவமே திட்டமிட்டு தான் செய்யப்பட்டது, அதற்கு பின்னாடி திமுகவினுடைய சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு வந்து இணையதளங்கள்ல எல்லாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு கோர்ட்டுக்கு போய் அது ஒரு விபத்து தான் அப்படின்னு உயர்நீதிமன்ற கிளையில சொன்னாங்க. அப்புறம் திரும்ப உச்ச நீதிமன்றத்துல போய் இல்ல ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னாங்க. அதற்கு பின்னாடி உண்மையிலேயே அவங்க சூழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் மக்கள்கிட்ட அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா விஜய் அவர்கள் அதையே நேரடியா காயின் பண்ண மாட்டேன்றாரு. இப்போ இல்ல, நீங்க வந்து அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தகவல்களை கசிய விட்டுக்கிட்டு இருக்கிறது, தகவல்களை பரப்புறது, மிஸ்லீட் பண்றது. அவர்கள் வார்த்தையெல்லாம் பாருங்களேன், நீங்க கட்சியெல்லாம் நரேஷன் பாங்க. நரேஷன் என்ன அர்த்தம்? வாட் இட் மீன்ஸ்? புரொபகண்டாங்கிற வார்த்தை கூட, அதாவது ஒரு பிரச்சாரம், அதாவது ஒரு ஃபால்ஸ் புரொபகண்டா கூட அதை நம்ம ஏத்துக்கலாம். நாம அதை வந்து இப்ப புரொபகண்டா பண்ண போறோம். ஆனா நரேஷன்ங்கிறது ஒன்று நடந்ததை வேறு மாதிரியாக திரித்து பொழிப்புரை கொடுப்பதுன்னு அர்த்தம். அவங்க கட்சியில அதிகமா பயன்படுத்துற வார்த்தை நரேஷன். கருத்து உருவாக்கம், ஒரு புதிய கருத்து உருவாக்கம். வெறுமனே கருத்து உருவாக்கம் இல்லை, ஏற்கனவே நடந்திருக்குது, கண்ணுல வெட்ட வெளிச்சமா தெரியுது. விஜய்னு ஒரு நபர் அந்த ஸ்பாட்டுக்கே போகல, எப்படி பிரச்சனை நடக்கும்? நான் அதான் சொல்றேன், அல்லு அர்ஜுனாவுக்கு அங்க நெருக்கடி இருந்தப்ப யாரு மேல கேஸ் போட்டாங்க? அல்லு அர்ஜுனா மேலதான் கேஸ் போட்டாங்க. விராட் கோலி மேலாம் கேஸ் போட்டாங்க. இப்போ சமீபத்தில் கர்நாடகாவில் அந்த
அந்த T20 ஜெயிச்சப்போ நினைக்கிறேன். அது அந்த பிரச்சனை. வெற்றி விழா வெற்றி விழா நடந்தா திடுதிப்புனவங்க எந்த அறிவிப்பும் இல்லாம வெளியில ரோட்ல வந்துட்டாங்க. இப்போ இப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் யார் பாதிப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னு தெளிவா இருக்குது. இதுல போய் நின்றுட்டு நீங்க அவர் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு. இப்போ வரலும் நீங்க நிர்மல்குமார் வேற பேசியிருக்காரு. கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது? கரூர்ல மட்டும் நடக்கல. யார் சொன்னா? பல இடங்களில் ஸ்டாம்பேடு நடந்திருக்குது. அதற்கு முன்னாடியே, அதாவது ஒரு அறிகுறி இருக்குல்லாங்க, மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு முந்தைய அறிகுறி இருக்குல்ல, அது முன்னாடியே இருந்துச்சு. உடனே நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து அரசு அதை சரி செஞ்சிருக்கணும். ஓ, நீ தானே கட்சிக்காரன், நீ திட்டமிட்டு இந்த ஸ்டாம்பேடை பண்ணிட்டு இருக்குன்னு நாங்க சொல்றோம். நீ உள்ள டிஎஸ்பி உள்ள போகக்கூடாது, 50 மீட்டருக்கு முன்னாடியே உள்ள போனோம்னா நெருக்கடி ஆயிரும், வேண்டாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சொன்னது வேற நேரம். இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இல்ல அவங்க அதை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க குறித்த நேரம் வந்து காவல்துறைக்கு அனுமதி கேட்டு கொடுத்த நேரத்துக்குள்ளார நாங்க வந்துட்டோம், 3 மணில இருந்து 10 மணிக்குள்ளாரதான் நாங்க காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துருந்தோம் கடிதம்ங்கிறாங்க. இதையெல்லாம் முந்தானத்து 10 மணி நேரம், நேத்து 10 மணி நேரம் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், மதியழகன் எல்லாரும் வந்து ஆஜராயிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் சொல்லுவது சரியாக இருந்தால், நீங்க சொல்லியிருந்தீங்களா ஏதோ ஒரு சதி இருக்குது, அதுவும் குறிப்பா செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டுலாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்படி இருந்திருந்தால் இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஆரம்பித்திருக்கணும்? ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். எப்படிங்க நடக்கும்? இவர் தான் குற்றவாளின்னு நீங்க சொல்றீங்க, அதுதான் உண்மையா இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை அங்கிருந்துல ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி இல்லையே, உங்ககிட்ட இருந்து தானே ஆரம்பிக்குது. அப்ப இன்வெஸ்டிகேஷன் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குன்னா அதன் பொருள் என்ன? அது தெளிவானது. நீங்க சிபிஐக்கு மாறின உடனே ஆஹா ஓஹோன்னு ஆடுனீங்க, கூத்தாடுனீங்க, வெற்றி கிடைச்சி விட்டுது அப்படின்னீங்க. அது வெற்றியா? அது நீங்க என்ன சொல்றதுன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய அந்த நிறுவனம் மாறி இருக்கிறது, முறை மாறலையே. அவர்கள் கரெக்டா கரூர்ல தான் ஆராய்ச்சி பண்ணாங்க, உங்களுடைய வீட்டுல வந்து பனையூர்ல வந்து அந்த பேருந்தை தான் ஆராய்ச்சி பண்ணாங்க, அளந்து பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போவும் உங்களை தான் 10 மணி நேரமா வச்சு 20 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்திருக்காங்க. இப்போ இந்த விசாரணையில அவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்கிறது ஓரளவுக்கு, ஏன்னா நிர்மல்குமாரின் பேச்சிலேயே தெரியுது. அவர் ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம், உண்மையான இப்போ அதுக்குள்ள வந்து நீங்க சொன்ன அந்த நெரேஷன் இருக்குது, ஏதோ ஒரு வேற யாரோ சதி கோட்பாடு இருக்குது. ஆனா அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு வார்த்தையை சொல்றாரு, அந்த குற்றவாளி நம்ம கூட்டத்துக்குள்ள இருக்கலாங்கிற மாதிரி ஒரு இதை சொல்றாரு. அவங்க இங்க கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா போகிற போக்குல சொல்றாரு. அதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லீப்பர் செல் நமக்குள்ளாரே அவர்களுக்குள் இப்போ பிரச்சனை அவர்கள் நேருக்கு திரும்புது. கேள்விகள் எப்படி கேட்பாங்க? நான் என்ன கேட்கிறேன், விசாரணையில் என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கும், தெளிவா நடந்திருக்கு. நீங்க எத்தனை மணிக்கு வாரேன்னு சொன்னீங்க, எத்தனை மணிக்கு அனுமதி கேட்டீங்க, சரி அத்தனை மணிக்கு அனுமதி கேட்டீங்க இல்லையா, நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் வந்து திண்டுக்கல்லில் காலையில் இத்தனை மணிக்கு வர்றேன்னா மத்தியானத்துக்கு மேல 12 மணிக்கு, அதாவது 3 மணிக்கு மேலதான் நான் இங்க வர்றதா இருந்துச்சு. நாமக்கல்லுக்கு 8:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், அங்க வந்து 3:30 மணிக்கு மேல 7 மணி வரலாம் டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ 12:30 மணிக்கு இங்க வருவாங்கன்னு சொல்லி நீங்க கரூர்ல முந்தின நாள் பேட்டி கொடுத்த புஷி ஆனந்த் சொல்றாரு, உங்களுடைய இணையதள பதிவுகள் இருக்குது 12:30 மணிக்கு நீங்க வருவீங்கன்னு. இது எதை காட்டுது? அப்ப என்ன, அத ஒரு அட்மின் போட்டார்னு சொல்லுவீங்களா, அல்லது இது புஷி ஆனந்தினுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்ப அப்படித்தானே கொண்டு போய் நிறுத்தலாம். பொதுச் செயலாளர்ல, கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஆமா, அதான் சொல்றேன், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்படி ஒரு ஃபால்ஸான தகவலை சொல்ல முடியுமா? வீடியோ இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோட காட்டுறேன். ஆமா, முதல் நாள் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு 12:30 மணிக்கு கூட்டம்னு. 12:30 மணிக்குன்னு சொல்லிட்டு 7:30 மணினா எத்தனை மணி நேரம்? ஒரு 7 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு மேல இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு 1 மணிக்கு வந்திருந்தா கூட 7 மணின்னா 5 மணி நேரத்துக்கு மேல காத்திருக்காங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் யாரு காரணம்? எல்லாத்துக்கும் மூல காரணம் நீங்களும் உங்களுடைய கட்சிக்காரர்கள். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் நிர்மல்குமார் நேரத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்குள்ளேயே ஆள் இருக்கலாம் அப்படின்னு. அவர் யாரை சொல்றாரு அப்படின்னா, கடைசி நிமிஷத்தில் மயங்கி விழுகிறார்கள் சொன்னதும் நம்ம ஆதவ் அர்ஜுனா தான். இன்னொன்னு அப்படின்னு வந்து ஒரு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஏதோ காணா போயிடுச்சான், அதை கண்டுபிடிச்சிருங்க தம்பிகளா அப்படின்ட்டு அவர் இறங்குறாரு. ஆமா, அதுக்கு முன்னாடி, அதாவது இவர் பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது இங்க வந்து காதலை சொல்லுவாங்க, ஆனா அதை நிறுத்திட்டு அவர் பாட்டு பாட விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து அதை இது பண்ணு. ஏன்னா இந்த பாட்டு பாடி முடிச்சிடணுங்கிறது அவங்களுடைய அதுதான் அவங்களுடைய இலக்கு. அங்க கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதே அதுக்குதான்.
அந்த பாட்டுக்காக அந்த ஸ்டேஜ் போட்டதே பாட்டு பாடுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அதன் நோக்கத்துக்காக வந்தவங்க லேட் ஆகிட்டு கூட்டம் ரொம்ப பிரச்சனை ஆகிட்டுனா கூட டிஎஸ்பி சொல்லியும் கூட நாங்கள் பாடியே தீர்வோம்னு சொல்லி நிர்பந்தம் கொடுத்தது இந்த ஆதவர்ஜுனா தான். ஸோ ஆதவர்ஜுனா மேலே ஏற்கனவே 1 by 1 விஜய்க்கு அதிருப்தி நிலவிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஃபால்ஸான டிசிஷன்ஸ். இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு நெருக்கடி வராமல் விஜய் தப்பிச்சிருக்க முடியும். நீங்கள் 50 மீட்டருக்கு முன்னாடியே திரும்பி அந்த பக்கமாக போயிருந்தா இந்த நெருக்கடி வராமல் இருந்து, அதாவது இப்படி ஸ்டாம்பைடு நடக்காமல் நடந்திருக்கும். ஆனால் இவ்வளோ பேர் இறந்திருக்க மாட்டார்கள். ஒன்று. இன்னொன்று, அது அவர் தலையில் விபத்தை தவிர்த்திருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. எப்படி தவிர்த்திருக்க முடியும்? ஏற்கனவே அவர்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தவர்கள், ஏற்கனவே நெருங்கி, அதாவது இன்னொன்னுங்க, அவர் திரும்பி போறாருன்னு ஓடுவான்ல, அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்போ வண்டி உள்ள வந்ததுனால நசுக்கிட்டாங்கிறது மாதிரி அந்த பக்கம் அலைபாயும் போது ஒரு நசுக்குதல் நடக்கும்ல. ஆனா குறைந்தபட்சம் ஒரு 10 பேரோட முடிஞ்சிருக்கும். 40 பேர் 31 பேர் மிச்சமாயிருக்கும், பிழைத்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது. இன்னொன்னு, அது விஜய் மேல் முழுவதுமாக சேர்ந்திருக்கிறது. போலீஸ் சொன்னாங்க நான் கிளம்பிட்டோம் அப்படி சொல்லியிருக்க முடியும். அரசு மேல கூடுதலாக நீங்க சுமத்தி இருக்க முடியும், அது வாய்ப்பு இருந்தது. அப்படி எதையும் நீங்க செய்யலை இல்லையா? இப்போ இதையெல்லாம் வழிவகுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான். கிட்ட இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை, ஃபால்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது உள்ள ஆதவர்ஜுனா. அதனால தான் நீங்க இவர் சொல்றது, இப்போ யாரு நிர்மல்குமார் நேற்று பேட்டி கொடுக்குறப்போ எங்கள்கிட்ட கூட அப்படி ஒரு ஆள் இருக்கலாம், குற்றவாளி எங்க ஆளாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ இதை ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னொன்று, நிர்மல்குமாருக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் பர்சனலாகவே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஆதவர்ஜுனா வந்ததுக்கு பிறகு, அதாவது ஆதவர்ஜுனாவினுடைய அந்த பிரசன்ஸுங்கிறது இவர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுது. அது இன்க்ளூடிங் புஷியானந்தையும் காலி பண்ணுது. இன்னும் கூடுதலா நீங்க கரெக்டா யோசிச்சீங்கன்னா, இங்க காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்துல வேற யாரும் பேசக்கூடாது, நான் மட்டும்தான், விஜய் மட்டும். விஜய் மட்டும்தான். ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முந்தைய 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் பேசுனது பெரிய சர்ச்சையானுச்சு. ஆமா, ஆதவர்ஜுனா பேசுனது உங்களுக்கு ஒண்ணு சர்ச்சையானுச்சு, இன்னொன்னு அவங்க சைடு பசங்க எல்லாம் அவருடைய பேச்சை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆமா, அன்னைக்கு விஜய் பேசுனது பெரிய அளவுல வீடியோ ட்ரெண்டே ஆகல, ஆதவர்ஜுனா பேசுன வீடியோ தான் ட்ரெண்ட் ஆனிச்சு. ஆமா, அப்போ என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ள நீங்க விஜயை பொறுத்தவரையிலும் விஜய் ஒரு சூப்பர் ஹீரோங்க. நீங்க என்னதான் அவரை ஒரு அரசியல்வாதின்னு சொன்னாலும், எனக்கு நிகராக ஒரு ஹீரோவை போட்டு நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா நான் எப்படி அந்த படத்தை ஓட விடுவேன்? அப்ப அந்த ஈகோ இருக்கு இல்லையா? நான் ஆடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என் ஆட்டத்துக்கு தான் நீங்க கை தட்டுறேன்னு தவிர பக்கத்துல இருக்கவங்களுக்கு கை தட்டுனீங்கன்னா, பேக்ரவுண்ட்ல ஆடுறவனுக்கு ஸ்கோர் அதிகமா போயிடுச்சுன்னா என்ன ஆயிருது? அப்ப அவனை மட்டமா போடுறதுங்கிறது என்னுடைய தேவை. அந்த இன்செக்யூரிட்டி இருக்கு. ஆமா, கண்டிப்பா. அதுவும் இந்த இடத்துல இவர் ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளை மாதிரி வேலை செய்யறாரு. அவர் ஒன்றும் சூப்பர் ஹீரோ மாதிரி வேலை செய்யலை. அவர் பேசினதெல்லாம் ரொம்ப அபத்தமானது, ஒரு ரவுடி மாதிரி தான் பேசினாப்புல. ஆனால் ரவுடித்தனம் மக்களுக்கு பிடிக்குது இல்லையா? அதனால தானே விஜய் எல்லாம் கூட ஒரு சூப்பர் ஹீரோ 6 மாசத்துல யார் ரவுடின்னு காட்டுறேன் அப்படிலாம் கூட சவால், அந்த வார்த்தையெல்லாம் சொன்னாரு இல்லையா? அப்ப சிபிஐ வந்துட்டான் அப்படின்னு. நான் என்ன கேட்கறேன், அவ்வளவு பேசணும்ல ஐயா, நீ எவ்வளவு பேசணும்ல, இப்ப ஏன் போய் 10 மணி நேரம் 20 மணி நேரம் காத்து கிடந்து அவர்களுக்கு அப்படி உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிற? நீ போய் சொல்ல வேண்டியதானே, என் மேல குற்றம் இல்லைங்க, கரூர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுல தான் பிரச்சனை, எங்ககிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே. 10-20 மணி நேரம் விசாரணைக்கு முழுவதும் ஒத்துழைச்சிருக்கீங்களே, அது எப்படி நடக்குது? அப்போ மேடையை போட்டால் ஒரு பேச்சு, கீழே ஒரு பேச்சு. உண்மையிலேயே உங்களை நெருக்குவது யார்? சிபிஐ யார் கையில் இருக்குன்னு சொன்னீங்க நீங்க? இவரு அஜித்குமார் மரணத்தின் போது 2 பேருமே விஜய் மேடை போட்டு என்ன சொன்னாரு? சிபிஐ பாஜக கையில் இருக்குது, உங்களுடைய லிங்க் பாஜகவுக்கும் உங்களுக்கு கள்ள கூட்டு இருக்குது, அதனால நீங்க அங்க கொடுக்கீங்கன்னு சொன்னாரு விஜய். அதே தான் சொன்னாரு, சிபிஐ எல்லாம் இழுத்தடிப்பதற்கு, அது கண் துடைப்பு, அந்த கேஸை இழுத்து மூடுவதற்கு தான், காலதாமதப்படுத்தி காணாமல் செய்வதற்கு தான் சிபிஐன்னு சொன்னாரு இது ஆதவர்ஜுனா. அப்போ இன்னைக்கு நீங்க உள்ள போய் காத்து கிடக்குறீங்களே, அப்ப அதோட பொருள் என்ன? பாஜகவின் கையில் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள். நீங்க மேடை போட்டு என்ன பண்றீங்க? திமுகவை அட்டாக் பண்றீங்க. நடந்தது உங்க குற்றம், பிரச்சனை. கூட்டணிக்கு அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க கேட்டுக்களை மாட்டிக்கிட்டு திமுகவை திட்டுவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப அடிப்படையில் அதுல நியாயம் இல்லை. இன்னொன்று, இந்த முரண்பாட்டில், அதாவது ஆதவர்ஜுனா கட்சியில் மற்றவர்கள் இதோட ஒப்பிடும்போது விஜய்க்கு ஆதவர்ஜுனா மேல் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, மார்ட்டினோட மகன் சார்லஸ் ஒரு பேட்டி கொடுத்துட்டாப்ல. அவர் தெளிவா சொல்றாரு, எங்க குடும்பத்துக்குள்ள ஆதவர்ஜுனா எங்க குடும்பத்தை நாசமாக்கிட்டாப்ல,
இன்னும் கூடுதலா எங்க பொண்ணையே ஏமாத்தாருங்கிற செய்தி எல்லாம் ஆமா, ரொம்ப காட்டமா அதுக்கு முன்னாடி ஒரு பதிவும் ஒரு எக்ஸ்தலத்துல போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பேட்டிலையும் சொல்லியிருந்தாரு. ம். அந்த பேட்டிலையுமே அவர் போன எல்லா இடங்கள்லயுமே அந்த மாதிரி வந்து இது ஆமா ஏற்படுத்துறாரு. அதாவது எந்த இடத்துக்கு அவர் போறாரோ அந்த இடத்த காலி பண்ணிட்டு இருக்கிற கூட்டணியை அதாவது அங்க இருக்கிற செட்டப்பை கலைச்சு விட்டுட்டு 2 பேருக்கு ஒரு ஒரு பாண்டிங்கா ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல காலி பண்ணிட்டு எனக்கும் எங்களுடைய அப்பாவுக்கும் இடையிலேயே பிரச்சனையை ஏற்படுத்தினார். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி கடைசியில் எங்கள் பொண்ணையும் வேற எங்கள்கிட்ட இருந்து இது பண்ணிட்டு போயிட்டாருங்கிற அளவுக்கு அந்த விஷயத்தை சொன்னார். இன்னொரு தகவலையும் சொன்னார். அவர் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் குறிப்பாக ஆதவர்ஜனையும் சேர்த்து தான் இந்த கூட்டம் எல்லாமே ஒரு ஆர்எஸ்சி கத்தோலிக்க கூட்டணியோடு இணைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை ஒரு அதாவது ஒரு ஒரு லாபி ஒரு கிறிஸ்தவ லாபி இருக்குது, ஒரு மதம் சார்ந்து மதம் சார்ந்த லாபியும் அங்கே வேலை செய்கிறது அப்படின்னு நீங்க வந்து ஜேபிஆரினுடைய மருமகன் அந்த கல்லூரியில தான் அண்மையில நிகழ்ச்சி கூட அவங்க ஆமா நடத்தி நிகழ்ச்சி நடந்துச்சு. அது ஒரு அவங்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். நீங்க ஜேபிஆர் ஒரு பேரே என்ன பேரு மரிய வில்சன் தானே, ஆமா சரிங்களா? மரிய வில்சன். இந்த மரிய வில்சனுக்கு நீங்க ஜேபிஆருக்கு மரிய வில்சனுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா அந்த கல்லூரி நடந்தது இல்லையா, அந்த கல்லூரி கட்டுமான வேலை நடக்கும்போது 2013 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் உரிய அங்கீகாரம், அதாவது உரிய இது கட்டுமான இதெல்லாம் வாங்கலை, அப்ரூவல் வாங்காமலே கட்டுறாங்க. தரமற்ற பொருட்களால் கட்டுறாங்க, அவசரமாக கட்டுறாங்க. 13 வடமாநில தொழிலாளர்கள் அந்த கட்டட இடிஞ்சு விழுந்து தரமற்ற பொருட்களால் கட்டியதால் இடிஞ்சு விழுந்து இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு இவர்கள் 1 பைசா கூட கொடுக்கல. யாரு இதே கல்லூரி நிர்வாகம் மரிய வில்சனோ அல்லது அவருடைய மாமனாரோ செய்யவில்லை. அந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனா அவர் தான் இன்னைக்கு 41 பேர் இறந்த குடும்பத்துக்கு மாதம் 5000 ரூபாய் 41 பேருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி விஜய் கிட்ட நெருங்கி இருக்கிறாப்புல. அதற்கு பிற்பாடு அந்த 13 பேருக்கு ஒரு தொகை எதுவும் கொடுத்துட்டாங்க. அந்த 13 பேருக்கு 1 பைசா கொடுக்கல. நான் தான் சொல்றேன், தன்னுடைய கட்டிட இடிபாடு, தன்னுடைய கட்டிடம் அந்த நின்ற கட்டிடம் இடிந்த போது அதில் பாதிக்கப்பட்ட வடமாநில தொழிலாளருக்காக 1 பைசா செலவழிக்காத இன்னைக்கும் கொடுக்கல. அதுக்காக கைது செய்யப்பட்டாங்க, அதுல இருந்து வெளியில வந்திருக்காப்புல. அப்போ இந்த கட்டிடத்துக்கும் அந்த ஸ்டாம்பேடுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஒரு அழிவு சக்தியும் இன்னொரு அழிவு சக்தியும் இணைந்திருக்குது அப்படிங்கிறதுலாம் இதுல இருக்கிற. இதற்கு பின்னாடி என்ன இது இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஏன்னா தன்னுடைய சொந்த கட்டிடத்துல இருந்த வடமாநிலத்தவர்களுக்கே அவர் தொகை கொடுக்கல, ஆனா கரூர்ல இருந்தவர்களுக்கு அவர் வலிய வந்து தொகை அவர் மனிதாபிமான அடிப்படையில பார்க்க கூடாதா? அதுதான் நீங்க சார்லஸனுடைய பேட்டியோட சேர்த்து இணைச்சு பார்க்கணும். இங்க ஒரு கிறிஸ்தவ லாபி வேலை செய்கிறது அப்படிங்கிறத அங்க போட்டு உடைச்சிருக்காப்புல. நீங்க அவரு மரிய வில்சன், அதே மாதிரி இவருக்கு விஜய்க்கு ஆலோசகராக இருப்பவர் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, சரிங்களா? அது போக இவர் படித்த பகுதி எல்லாம் அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் இவருக்கு பெரிய உதவி செய்கிறார். இப்போ கூட்டி கழித்து பார்த்தால் மார்டின் குடும்பம் அவரையும் சேர்த்துக்கிட்டார் இன்க்ளூடிங். ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இது இன்னும் கூடுதலாக விஜய்க்கு ஒரு பொது தளத்தில் எல்லாருக்குமான விஜய் அப்படிங்கிறது இல்லாம ராஜா முன்னாடி சொல்லுவார் இல்லையா, ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரி அவரை பிராண்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சிக்கலும் இதுல இருக்கிறது. அதனால ஆதவர்ஜுனாவை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து கழட்டி விடலாம், அவரை கைவிடலாம்ங்கிற திட்டத்துக்கு விஜயே வந்துட்டாப்புல. விஜயும் வந்திருக்கிறாரு, கூட இருக்கிறவர்களும் இவர் சரிபட்டு வர மாட்டார் நமக்கு அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்காரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஜனநாயகன் 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 போட்டு ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் பண்ற மாதிரி ஒரு ட்விட்டர் ஆதவர்ஜுனா போட்டு வச்சிருக்காரு. விஜயின் கவனத்தை பெற்று விஜய்க்கு அந்த மனக்கசப்பை சரிபடுத்தி விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆதவர்ஜுனா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்க கோர்த்து பார்த்துக்கணும். இல்லை, இப்போ நீங்கள் இவ்வளோ தகவல் சொல்கிறீங்க. இப்போ எனக்கு எங்கே ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, இப்போ அவர் ஒரு மதம் சார்ந்த ஒரு அடையாளமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருடைய ஓட்டை கவர்வதற்கான ஏற்பாடாக இதை செய்கிறாரோ அப்படிங்கிற இடத்த நோக்கி ஒரு இதை தள்ளுறீங்க. குறிப்பாக திமுக இப்போ நான் நீங்கள் சொல்லும்போது இந்த நரேட்டிவோட நான் ஒரு இதை இணைச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் முதல்ல கேட்ட கேள்வியோட இணைச்சி பார்க்குறேன். திமுகவிற்கு விஜயை தொடுவதற்கான பயத்திற்கு பின்னாடி இந்த காரணமும் இருக்கிறதோ? ஏன்னா எங்க கிறிஸ்தவர்களுடைய வாக்கு திமுகவுக்கு வராம போயிடுமோங்கிறதுக்காக விஜய் அவர்களையோ அல்லது விஜயனுடைய ஆதரவாளர்களையோ கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுதோ? ஏன்னா இப்ப நீங்க சிபிஐ வழக்குல இவ்வளவு சொல்றீங்க, எங்களெல்லாம் கேள்வி கேட்கல. அதே மாதிரி நீங்க முன்னதாக சொல்லப்பட்ட அந்த ஆந்திர நடிகராக இருக்கட்டும் அல்லது அந்த இதுவா இருக்கட்டும், கிரிக்கெட்டுக்கு நடந்த அந்த வெற்றி ஊர்வலம் ஆகட்டும், அதனால யாரு சம்பந்தப்பட்ட நபர்களோ அவங்க மேல வழக்கு தொடுத்தாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க.
ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் விஜய் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அப்படிங்கறதையும் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இல்ல, விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் இருந்து ஒரு நடிகராக மட்டும் இருந்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. அதுவும் கூட ஒரு வகை ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பொலிட்டிக்கல் அதாவது வாக்குகளை பாதிக்கும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது திமுகவினுடைய நிலைமை. இப்போ இதே நீங்க மாத்தி யோசிக்கலாம். ஜெயலலிதா இருந்திருந்தால் இதை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, விஜய் ஒரு வலதுசாரி சக்தி, பாஜகவுக்கு நெருக்கமான அல்லது பாஜகவின் அஜெண்டாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய சக்தி. இல்ல, அவர் கொள்கை எதிரின்றார். அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா? மேடை போட்டு பேசுறீங்க, அதுவும் அண்ணாவினுடைய ஊர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, அண்ணாவின் கொள்கைகளை நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட நீங்க மாநில சுயாட்சியை பற்றி பேசவே இல்லை. மாநில சுயாட்சி தானங்க அண்ணாவினுடைய கொள்கையை. பாஜகவை எதிர்க்காமல், பாஜகவின் நிலைப்பாடை எதிர்க்காமல் நீங்க ஒரு மேடையில இருந்து இறங்க முடியுமா? நீங்க 20 நிமிஷம் பேசுறீங்க, பவள விழா பாப்பாவை திட்டினீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, ஓகே. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 2 திட்டங்களுக்கு மதுரை கோவைக்கு அனுமதி கொடுக்கல. அது அப்பதான் நடந்து முடிஞ்சிருக்குது. மோடி வந்துட்டு போயிருக்காரு. கேட்க வேண்டியதானே, அங்கிள், மோடி அங்கிள், ஏன் நீங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கத்தி பேசியிருக்க வேண்டியதானே. அப்போ இதெல்லாம் அது மட்டும் இல்ல, ஹியூமிடிட்டி, நெல்லுக்கான ஈரப்பதத்தை 17% இருக்குது, 22 மாத்தி கொடுங்கன்னு விவசாயிகள் கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்க? மழை பெய்யுற நேரம் அறுப்பு நடக்குது, ஈரப்பதத்தை கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு காஞ்சிலாம் இருக்காது, கொண்டாந்து மூட்டை போட்டிருப்போம், மழை ஏற்கனவே பெஞ்சிட்டு இருக்கிறோம், ஈரமா தான் இருக்கும், பொருள் ஆகாதுன்னு அர்த்தம் இல்லை. கொண்டு போய் காய போட்டிங்கன்னா அது தானா அரிசி ஆகிற போகுது. ஆனா அதுக்கு நீங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்கீங்க, எங்களுடைய பொருட்கள் நாசமா போகுது, தயவு செஞ்சு குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முடியாதுன்ட்டாங்க. தமிழ்நாடு அதுக்கு எதிர்த்தெல்லாம் போராடிட்டு இருக்குது. கல்விக்கு நிதி கொடுக்கல. தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னா எதற்குமே நீங்கள் நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இல்லையா? அதை பற்றி எந்த விஷயத்தையுமே பேசாம மேடை போட்டு கிளம்புறீங்கன்னா, அப்போ நீங்க பாஜகவினுடைய கொள்கை எதிரின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் மேம்போக்கான ஒரு வார்த்தை தானே. அதுக்கு இதுக்கும் பொருத்தம் இல்லைங்கிறது கருத்து. இல்ல, அதே நான் இந்த கேள்வி தான் திரும்பவும் தொடர்ந்து நினைக்கிறேன். அவருக்கு வந்து இந்த கிறிஸ்துவ வாக்குகள் இருக்கிறதுனாலதான் விஜய் அவர்களை ரொம்ப பொலைட்டா ஹேண்டில் பண்ணுதா திமுக? அதுதான். இப்போ கிறிஸ்தவ வாக்குகள்ங்கிறது மட்டும் இல்லைங்க, அவருக்கு ஒரு ஸ்டார் வேலையிட்டு இருக்குது. அதை வந்து திமுக வந்து அதை தொடுவதனால் வாய்ப்பு பிரச்சனை ஆகும் அப்படின்னு நினைக்குது. ஒன்று, அவர்கள் வாக்கு குறையுங்கிறது மட்டும் இல்லை, விஜய்க்கு பாப்புலாரிட்டி ஏறும்னு ஒன்று பார்ப்பாங்க இல்லையா? ஜெயலலிதா இருந்திருந்தால் ஜெயலலிதா ஒரு வலதுசாரி கண்ணோட்டம் கொண்டவர். இப்போ இதுல யாரு பெரிய வலதுசாரி அப்படின்னு போட்டிங்கன்னா ஜெயலலிதா அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சங்கராச்சாரியரை எதுவும் பண்ணிட்டு நீங்க தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ண முடியுமா? இருக்கிற பார்ப்பனர்கள் உங்களை விடுவாங்களா? ஆனா ஜெயலலிதா வந்து கைது செய்ய சொன்னாலும், அவரை வந்து நடவடிக்கை எடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை நிறைவேற்றுகிற இடத்தில் இருந்தார். இப்போ இன்னைக்கும் விஜயை வந்து அப்படித்தான் நீங்க பாஜக அனுமதிச்சிட்டு இருக்குது. தேவையில்லாத போது பாஜக என்ன செய்யுங்கிறது அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை, காணாமல் செய்து விடும் அப்படிங்கிறது கருத்து. அதனால திமுகவை பொறுத்தவரையிலும் நேரடியாக நடவடிக்கை எடுப்பது இதுதான் தடை. அது எந்த பிரச்சனையை விடுமோ, விஜய்க்கு அது கூடுதல் நன்மை தந்துருமோன்னு தான் யோசிக்கிறாங்க. இப்போ அவர் விஜய் அவர்கள் எல்லா மேடைகள்லையும் சொல்றாரு, 2 கட்சிக்குள்ளதான் போட்டியே, ஒன்று திமுக, இன்னொன்னு தாவேகா அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல அவர் அதிமுகவை ரொம்ப கேஷுவலா புறந்தல்றாரோ? அந்த நிலையை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்துட்டா உண்மையிலேயே? இல்லை, இவங்க கட்சியே இவர்கள் வந்து ஒரு ப்ரொபகேண்டா, அதாவது ஒரு கருத்துருவாக்கம், ஒரு பிரச்சார அடிப்படையாகவே கட்சி வச்சிருக்காங்க. கட்சிக்கு கட்டமைப்பு கிடையாது, கட்டமைப்பை உருவாக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வந்து வெறுமனே பேசிக்கிட்டே ஒன்று செட் பண்ணுவதால் மட்டுமே ஒன்றை நம்புவார்களா? இது வந்து சாதாரண ஆண்ட்ராய்டு மொபைல், இது வந்து ஐஃபோன், நான் வந்து ஒரு சொன்னோம்னா நீங்க நம்பணும்ல. அதுக்கான கூறு இதுக்குள்ள ஏதாவது இருக்குல்ல, ஏதாவது இருக்கணும்ல. நீங்க ஒரு கழுதையை காட்டி இது குதிரைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன கூறு? நீங்க பார்த்தா கண்ணு இருக்குன்னு தெரியும்ல, எது கழுதை எது குதிரைன்னு. அப்போ உனக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கழுதை வந்து நின்றுட்டு பேசிட்டு இருக்குன்னா, அந்த அரபிக் குதிரைக்கு நிகரான குறைஞ்சபட்சம் ஜக்காவட்டி குதிரையாவது நீ இருக்கணும், அந்த இனத்துல இருக்கணும். நான் சொல்றது அதுக்கு நிகரான ஒரு இடத்துல இருக்கணும்ல. சொல்லுவதால் மட்டுமே மாறி விடுமா? அப்ப எதையும் ஒன்றையும் சொல்லிக்கிட்டு, அப்ப இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க அப்படி சொல்லிட்டே இருந்தா அது மாறிடும்னு அவங்க நம்புறாங்க. இது வந்து கடைசியில என்ன ஆகும்னா, இந்த ட்ரெஸ்ஸு இல்லாமலேயே ஒரு
அதை அணிஞ்சிக்கிட்டு போன ஒரு அரசன் மாதிரி அதை இருக்குன்னு நம்பிக்கிட்டு கடைசி வரலாம் அம்மனமாக தெரிஞ்ச ஒரு அரசனின் கதை இருக்கும்ல, கடைசியில் ஒரு குழந்தை சொல்லும் நீ அம்மனையாக போயிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி, அந்த கதையை மாதிரி ஆக போகுது. அவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கு இது இனிப்பாக இருக்கிறது, மக்கள் அதில் மயங்கிறதுக்கு தயாரில்லை. இந்த நெரேஷனுங்கிறது அவங்க சொல்கிறல, அது ஒரு நெரேஷன் மட்டும்தான், அது ஒரு கருத்துருவாக்கம் மட்டும்தான். அது அதிமுக கீழே போய் பாருங்க, அதிமுக பெரிய கட்சி, அவருடைய கட்சியான்னு எந்த பெரிய கட்சின்னு. இப்போ மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே இருந்தாரு விஜய் அவர்கள், வாரம் சனிக்கிழமை தோறும். அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு பிற்பாடு ஏறத்தாழ 2 மாதங்கள் அவர் வந்து இந்த பொதுவெளியில சந்திப்பை நிறுத்தியிருந்தாரு. அப்புறம் அந்த தனியார் கல்லூரியில காஞ்சிபுரத்துல அந்த சந்திப்பை நிறுத்தியிருந்தாரு. வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரியில ரோட் ஷோ நடத்துறதுக்கான இதை அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒரு எழுச்சியான பயணமா இருக்குமா? அதாவது எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை விஜய் தரப்புல இருந்து எப்போதும் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல செய்யறாங்க. அது ஒரு திட்டமிட்டு பண்ண, அது கரெக்ட் தான். தமிழ்நாட்டு அரசியல்ல செய்யறாங்க. ஆனா இவங்க அனுமதி கேட்கறது எந்த டைம் பாருங்க, டிசம்பர் 6ஆம் தேதி கேட்டாங்க முதல்ல. கொடுக்கல. ஏன் கொடுக்கல? டிசம்பர் 6ஆம் தேதிங்கிறது அம்பேத்கர் பிறந்த நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளை ஒரு மோசமான நாளா மாத்தணுங்கிறதுக்காக இந்துத்துவ சக்திகள் RSS கூட்டம் பாபர் மசூதி இடிச்ச நாள் அன்னைக்கு. சாதாரண நாள்லேயே நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்புகள் போட்டுருங்க, எல்லா இடத்துலையும் செக்அப் நடந்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்த இடத்துல ஏற்கனவே 41 உயிரை குடித்த ஒரு பெருமையோடு நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு புதிய தகுதியெல்லாம் இருக்குது, உங்களை நம்பி ஒரு இடத்த கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அனுமதி கேட்டிங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? இந்த நெருக்கடிக்கு மத்தியில் தான் நான் வந்து ரோட் ஷோ போகிறேன்னு நீங்கள் அப்ரூவல் கேட்டு வச்சுருக்கீங்க. அதில் வந்து என்ன சொல்கிறதுனா, நீங்கள் இப்போ பாருங்கள், நான் என்ன கேட்குறேன்னா, எங்களை பார்ப்பதற்கு அப்படியே மக்கள் அப்படியே அள்ளிட்டு வராங்க, கட்டுக்கு அடங்காமல் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, இனிமேல் எப்படி அதை கட்டுப்படுத்துகிறார்கள்னு பாருங்கள். இப்போ இவங்க நீங்கள் ரோட் ஷோவுக்கு முதல்ல அனுமதி கிடைச்சிருக்காங்கன்னு தெரியல, கன்ஃபார்மாக கிடைச்சல. கொடுத்துருக்காங்க, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காங்களா கொடுத்துட்டாங்களா? அனுமதி கேட்டிருக்காங்க. கொடுத்தாங்களான்னு முதல்ல சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் முடிச்சுட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரூரை முடிச்சாச்சு, அடுத்து உங்கள் ஏரியா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாண்டிச்சேரிக்காரங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சமிகைகளை முடிச்சுட்டு வர்றாரு. அதாவது முன்னாடி செங்கிஸ்கான் படைகள் கடந்து வரும்போது தான் ரத்தக்காடாக அந்த இருக்கிற பகுதியெல்லாம் காடாக்கி விட்டுட்டு இருக்கிறவங்கெல்லாம் சாகடிச்சுட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி கரூரை முடிச்சுட்டு இப்போ வந்துகிட்டு இருக்குது புயல். அதனால் பாண்டிச்சேரிக்காரங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்று, இவர்களுமே எவ்வளோ எக்யூப்டாக இருப்பாங்க பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்களுடைய கூட்டம் அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்கங்கிறீங்களா, அவங்கள எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறது இனிமேல் நீங்கள் கற்றுவிடுவீங்க. ஆமாம், ஏதோ குழுலாம் போட்டு அதெல்லாம் செய்வாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ செய்ய முடியுது அப்படின்னா அப்பவும் செஞ்சுருக்க முடியும்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் போங்க, நீங்கள் 2000 பேருக்கு தான் பாஸுன்னு கொடுத்து எப்படி இங்கே நிறுத்தி வச்சிங்களோ அதே மாதிரி அங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் தடுத்து நிறுத்தி கரெக்டாக வச்சுருப்பீங்க இல்லையா? எவன் ஒழுங்காக இருக்கான்னு அவன் மட்டும் வா, மரத்தெல்லாம் ஏறக்கூடாது, குழந்தைகளை கொண்டாடாத. தற்கொலைன்னா என்ன அப்படின்னு கேட்குறல்ல, எல்லா அறிவுரையும் சொல்லி எல்லாவற்றையும் சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு ஒருத்தி வரான்னு அவளை என்னன்னு சொல்கிறது? போலீஸ் சொல்லுது, நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் அறிவுரை கொடுத்துட்டீங்க, லெட்டராக கொடுத்துட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, வரும்போது குழந்தைகளை கொண்டு வராதீங்கன்னு. அதையும் மீறி ஒருத்தர் கொண்டாங்கிற, நீங்கள் கொண்டாடக்கூடாது என்ன அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாரு. ஓ, கொண்டாடக்கூடாதுங்கிற அந்த அறிவு கூட இல்லாமல் மீண்டும் கொண்டு வரான்னா அவளை என்னன்னு சொல்கிறது? அதை சொல்லு. அதனால் தற்கொலைங்கிறதுக்கு முழுதும் பொருத்தமான நபர்கள் தான் இவர்கள் அப்படிங்கிறத தன்னுடைய செயல்பாட்டால் நிரூபித்து கொண்டிருக்காரு, வார்த்தைகளால் அல்ல. என்னுடைய பேரை நீங்கள் எதை வேணாலும் அழிச்சிருங்க, என்னுடைய குணம் தானே அதை நிரூபிக்க போகுது, நான் யாருங்கிறத. உங்களுடைய குணம் தான் அதை நிரூபிக்குது. என்ன அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.